வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்து உணவு வாரம் ஒரு கீரை வரிசையில் இன்றைக்கி தண்டுக்கீரையை பற்றி பார்க்கலாம். தண்டுக்கீரை வேறு எதுவும் இல்லை, நம்ம முளைக்கீரை சாப்பிட்றோம் இல்லையா, முளைக்கீரையிலேயே அது ஒரு வகை. அது வந்து நல்லா வளர விட்டுட்டோம் அப்படின்னா முளைக்கீரையெல்லாம் 11ஆவது நாள்லேயே எடுத்து சாப்பிட்றலாம். இதில் மற்றொரு வகை வந்து தண்டுக்கீரை. இதை நல்லா வளர விட்டுட்டு 26 நாள் வளர்ந்து முடிச்ச பிறகு கரெக்டாக 27ஆவது நாள் இந்த தண்டுக்கீரையை பறித்தோம் அப்படின்னா அந்த தண்டும் நல்லா இலசாகவும் இருக்கும். நம்ம சமைத்து சாப்பிடும்போது நார்லாம் எதுவும் வராது. அந்த தண்டை வந்து சாம்பாரோ கூட்டோ இல்லை பொரியலோ நல்லா முழுதாக இலையோட சேர்த்து அந்த தண்டையும் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா முக்கியமாக இலை சூடு, அதாவது நம்ம உடம்போட சூடு வந்து குறையும். இந்த இலையும் தண்டும் நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. கரெக்டாக 27ஆவது நாள் சாப்பிட்ணும். ஏன்னா அந்த நாள் தாண்டி போச்சு அப்படின்னா அந்த தண்டு வந்து நல்லா முத்திடும். அதுக்கப்புறம் நம்ம சமைத்து சாப்பிடும்போது நார் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 26 நாள் கழித்தோன்னா உடனே 27ஆவது நாள் அதை பறித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இதில் வந்து வெளிர் பச்சை நிற உள்ள தண்டுக்கீரையும் சிவப்பு நிற தண்டுக்கீரையும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் அடுத்தது ஒவ்வொரு பலனாக நம்ம பார்த்துட்டே வரும்போது வறட்சி, அதாவது அடிக்கடி வாயில் அதாவது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், நாக்கு வந்து வறண்டு போயிடும், உடல் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்டா இந்த வறட்சி இருக்காது. அடுத்தது சீழ் மூலம், மூலத்தில் வந்து ரத்தம் முதல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்தது ஃபிஷர்னு சொல்கிற சீழ் வர ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்பில் ஆசனமாக இருக்கிற வெடிப்பில் வந்து சீழ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மூலத்துக்கு வந்து இந்த தண்டுக்கீரை வந்து ரொம்ப நல்லது. தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சீழ் மூலம் வந்து முற்றிலுமாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வயிற்றுக்கடுப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு, அதாவது கடுத்துக்கிட்டு பேதி ஆகும், சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு பேதி ஆகும். அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தண்டுக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அதுக்கப்புறம் உடல் சூட்டாலையும் சரி, உடம்புல உள்ள நச்சாலையும் சரி, இல்லைன்னா உடம்புல வந்து நிறைய என்ன சொல்கிறது, செரிமான சக்தி இல்லாதவங்களுக்கும் சரி, ஒரு விதமான உடம்புல வந்து துர்நாற்றம், அதாவது வேர்வையில் துர்நாற்றம் ஏற்படும். இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல உள்ள போர்ஸ்லாம் நல்லாவே திறந்து அந்த வேர்வை வந்து நாற்றம் இல்லாத வேர்வையாக இருக்கும். வேர்வை வந்து நல்லாவே நாற்றமுள்ள வேர்வையெல்லாம் உடம்புல நச்செல்லாம் நீக்கி கொடுத்து தண்டுக்கீரையை வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தையும் குறைக்கும். அடுத்தது ஸ்கின்னுக்கு நல்ல மினுமினுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தண்டுக்கீரை வந்து ஸ்கின்னுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கி கொடுக்கும். ஸ்கின்ல உள்ள மினுமினுப்பு, நம்ம ஆக்சுவல் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே மினுமினுப்பாக ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த தண்டுக்கீரையை வாரம் ஒரு முறை, அதாவது கரெக்டாக இலசாக இருக்கிற தண்டுக்கீரையாக பார்த்து வெளிர் நிறம் இல்லைனா சிவப்பு நிறம் உள்ள தண்டுக்கீரையாக பார்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் சூடு குறைந்து இந்த மாதிரி சொன்ன வேர்வை துர்நாற்றம், உடம்புல உள்ள ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குணமாகிறது. அடுத்தது வாய் துர்நாற்றமும் சரி, வறட்சியும் குணமாகுது, சீழ் மூலம் எல்லாம் குணமாகுது, எல்லாமே குணமாயிட்டே வந்துடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.